பரமபிதாவில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீடிய சாந்த குணம் உள்ளவரே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுவியும் சாமி. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் அவர்கள் வரும்பொழுது 40 வருடம் நீடிய சாந்த குணம் உள்ளவராய் இருந்து அவங்கள வழி நடத்தி கொண்டுட்டு வந்தீங்கப்பா. அவங்க அக்கிரமமும் அநியாயமும் செய்த பொழுது அவங்க உமக்கு விரோதமா செயல்பட்ட போது கூட அவங்கள முற்றிலும் அழிச்சிடாம அவங்க மேல சாந்த குணம் உள்ளவராய் இருந்து அவங்கள வழி நடத்துனீங்கப்பா. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுத்து ஆண்டவரே மற்றவர்களை நீங்க காப்பாற்றி மீட்டு கொண்டீங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனம் திரும்பும்படி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கப்பா. நீங்க ஒரே நாளில் அழித்து போடாம ஆண்டவரே ஆபிரகாம் ஐயாவுக்கும் ஈசாக்கு ஐயாவுக்கும் யாக்கோபு ஐயாவுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைச்சு பார்த்தீங்கப்பா. நீர் எவ்வளவு சாந்த குணம் உள்ளவர் அப்பா. எத்தனை தலைமுறை ஆனாலும் ஆண்டவரே வாக்கு மாறாமல் இருந்து சாந்த குணமாய் இருந்து அவர்களை இஸ்ரவேலரை இன்று வரை வாழ வைத்திருக்கீங்கப்பா. உலகெங்கும் இந்த ஜனங்கள் இருக்கிறோமே ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாம் உம்முடைய ஜனமாய் யாக்கோபின் புத்திரராய் இருக்கிறோமே. கர்த்தாவே கிருபையாயிரும். ஆண்டவரே, அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் மேல் சாந்தமாய் இருந்து எங்களையும் அதே போல ஆளுகை செய்து வழிநடத்தும். இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் வழிநடத்தினது போல எங்களையும் வழிநடத்தும். எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாற்றும் சாமி. தெரிந்த புத்தியை தாரும், ஞானத்தை தாரும், உணர்வை தாரும். உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையையும் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காப்பாற்றுங்கப்பா. பாவ சுபாவங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி எங்களுக்கு போதித்து வழி நடத்துங்கப்பா. எங்களுக்கு போதித்து சிட்சித்து வழி நடத்துங்கப்பா. எங்களுக்கு நீதி நியாயங்களை போதியுங்க சாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டு கொண்டு எங்களை வழி நடத்துங்க. உங்க கிருபை பெரியது சாமி. உங்களை நம்பி இருக்கிறோம் அப்பா. உங்களை விட்ட எங்களுக்கு வேறு கதை இல்லப்பா. எங்கள் மேல் சாந்தமாய் இருந்து எங்களை காப்பாற்றுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா.